ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை மாதம் வந்து பிறக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா முதல் நாளே பார்த்தீங்கன்னா கனி காணுதல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. வீட்லேயே வந்து சாமி கும்பிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நான் வந்து காட்ட போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணுறேன். அதனால பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஜாமான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கனி காணுதலுங்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல் நாள் வந்து ஏன் இந்த கனி காணுதல் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது, நல்லா வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் வந்து கொஞ்சம் செழிப்போட வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்காக இதை வந்து செய்கிறது. இது வந்து எல்லாருமே பண்ணலாம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. நான் இந்த வாட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது வாங்க. இந்த கனி காணுதலுக்கு வந்து நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது ஒன்று ஒன்று பார்க்கலாம். இப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ணாடிக்கு வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு ஒரு தோடு வந்து மாட்டியிருக்கேன். நகை நம்மள்ட்ட என்ன நகை இருக்கோ அதை என்ன வேணும்னு வைக்கலாம், நான் தோடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 2 விளக்கு வந்து அகல் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பணம், அதுக்கப்புறம் வந்து சில்லறை காசு, அது கூட நகை. இது பார்த்திங்கன்னா வெள்ளி நம்மள்ட்ட என்ன இருந்தாலும் சரி அது ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சொம்பு தண்ணி, அதில் பூ போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு தட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி வளையல், திருநீர், அதுக்கப்புறம் தாலி கயிறு, மஞ்சள், இதெல்லாம் வந்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன். தானியங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அரிசி, துவரம்பருப்பு, ஜீனி, அதுக்கப்புறம் அது மேலே பார்த்தீங்கன்னா சர்க்கரை வச்சுருக்கேன், உப்பு, புளி, இது 5 வகை எடுத்துருக்கேன்னா தானியத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பழங்கள், அடுத்து வந்து இப்போ பழங்கள் எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சாத்துக்குடி, ஆப்பிள், ஒரு மாதுளைப்பழம், அது கூட பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எலும்பிச்சை பழம் வைக்கணும். அதனால் ஒரு எலும்பிச்சை பழமும் வச்சுருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா பழம்லாம் வச்சாச்சு. அடுத்து வந்து பூ வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ கிடச்சிருக்கு, அதனால் நான் தாமரைப்பூ வச்சுருக்கேன். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா முக்கணி அப்படின்னு சொல்லுவாங்க. பலா, வாழை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம், இது 3 வைக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து பலாப்பழம் கிடைக்கல, மற்ற எனக்கு கிடைச்ச பழத்தெல்லாம் நான் அதில் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து கனி காணுதலுக்கு வந்து நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே நான் 2 வழக்கு எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த வழக்கு 2 கொளுத்தி வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாம் இங்கேயே இருக்கும். வருடப்பிறப்பு பிறந்த அன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சோன்னா இந்த எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த கனி காணுதல், இதில் வந்து முகத்தில் வந்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் நம்ம நாளைக்கு. அதுக்காக தான் நம்ம அது எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்து வந்து நம்ம அகல் விளக்கு போட்டுட்டு நைட்டும் சாமி கும்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதுனால வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் வந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு காலைல முடிக்கலான் இருக்க வருடப்பிறப்பு அன்னைக்கு. இதில் எது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே வந்து வருடப்பிறப்பு அன்னைக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா இது மாதிரிக்கு எடுத்து வச்சுருந்து கனி காணுதல் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து தமிழ் வருடப்பிறப்பு, எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, ஓகே. ஏன்னா இப்போ மணி ஒரு 9-8:30 மணி தான் ஆகுது போல். உங்களாம் முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா அடுத்த வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது, அதுக்காக தான் அந்த பதிவு.